மரம் ஜம்ஹூத்திலே நீரி இறங்கிடுவாய் மௌலாய் கதவை பூட்டி கொண்டாய் மௌலாய சல்லி மானிடர்கள் கோதை உன்னை நாடி ஓடி தேடி தேடி மாண்டவர்கள் உன்னை தேடி தீகைத்தாரடி மௌலாய ஃபர்தானியத்திலோ சுபஹானியத்தன பகர் பராபரமதனிலோ பற்பல விதங்கொண்ட ஆயானியத்திலோ பரிபூரணம் தன்னிலோ அரிதான ராத்திலோ அலிபனும் சுகவாரி யாவும் நொக்குத்தாவசனிலோ அஹ்லுல் உலாவான ஆலமல கூத்திலோ ஆலம் அஸ்பல் சன்னிலோ குறிகோணா தீரவட்டாங்க யோகத்திலோ கோடானு கோடி மறையால் கூறறிய சிவராச யோகத்திலோ வருட்குறையா பெருங்கடலிலோ நாளை நிகர் அருளாள நீ இருப்பதின் நாயினேற்கருள் செய்குவாய் நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹையீனே. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد. قد ضاقت حيلتي أدركني يا حبيب الله وانصرني يا حبيب الله وقض حاجاتي يا حبيب الله. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, ஒரு மனிதன் கடுமையாக மிகவும் அதிகமாக நேசிக்க வேண்டியது யாரை?
என்று நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் அதிகமாக கடுமையாக நேசிக்க வேண்டியது யாரை? ஒரு மனிதன் முழு விவரமாக அறிந்து கொள்ள வேண்டியது யாரை? ஒரு மனிதன் முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது யாருக்கு என்பதையெல்லாம் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தான் நாம் கடுமையாக நேசிக்க வேண்டும். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை விட 1000 மடங்கு அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் நேசிக்க வேண்டும், மஹப்பத் வைக்க வேண்டும், அவனைத்தான் அறியவும் வேண்டும். இன்று நாங்கள் மட்டுமல்ல, உலகில் வாழ்கின்ற அதிகமானவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பது குறைவு, அவனை அறிவது குறைவு, அதற்கான இல்முகளை வழிகளை திறந்து காட்டிக் கொடுக்கின்றவர்களும் குறைவு. ஞானம் என்பது, இறைவனை பற்றிய விளக்கம் என்பது இன்று இக்காலத்தை பொறுத்தவரையிலே முற்றாக இல்லாமல் போய்விட்டது. அன்று வாழ்ந்தவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு கூட இறைவனை பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொடுத்துதான் பால் ஊட்டி இருக்கிறார்கள். அந்த ஊட்டுகின்ற பாலோடு இறை ஞானமும் கலந்து போக வேண்டும் என்பதற்காக பச்சிளம் குழந்தையை மடியிலே வைத்துக் கொண்டு தாலாட்டு பாடி ஞானத்தை ஊட்டியிருக்கிறார்கள். பால் ஊட்டுவது போல மடியிலே பிள்ளையை வைத்துக் கொண்டு தாய் என்ன சொல்லி இருக்கிறாள்? அந்த காலத்தில் சிறுவர்களுக்கு தெரியாது, பெரியவர்களுக்கு தெரியும். என்ன சொல்லி இருக்கிறாள்? மடியிலே குழந்தை, யாரோ யாரீவரோ ஆறு மஞ்சி கப்பாலே ஆராய்ந்ததன் பொருளை அறிந்துணர்ந்து நித்திரை செய். யாரோ யாரீவரோ ஆறு மஞ்சி கப்பாலே ஆராய்ந்ததன் பொருளை அறிந்து உணர்ந்து நித்திரை செய். நித்திரை மவுத்தாகும் நினைவு ஹயாத்தாகும். இவ்வாறு தாய் மடியிலே குழந்தையை வைத்துக் கொண்டு ஞான தாலாட்டு பாடி தான் மார்பிலிருந்து ஊட்டிய பாலோடு ஞான பாலையும் கலந்து கொடுத்திருக்கிறார். இதனால் பிள்ளைகள் 2 வயது 3 வயது 4 வயது என்று வளர்ந்து கொண்டு போகின்ற நேரத்திலேயே அவர்களுக்கு ஞான அறிவும் வளர்ந்திருக்கிறது. இன்று 50 வயதாகிவிட்டது, 70 வயதாகிவிட்டது, 80 வயதாகிவிட்டது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு ஞானம் அறவே இல்லை. கொள்கையை பற்றி விளக்குகின்ற கிதாபுகளிலே, அகீதாவை பற்றி சொல்லுகின்ற கிதாபுகளிலே, உதாரணமாக நூருல் வலாம் என்ற ஒரு கிதாப், சனூசி பாய்ஜூரி என்று ஒரு கிதாப், ஜௌஹரத்து தௌஹீத் என்று ஒரு கிதாப், அகாயிது நஸபி என்று ஒரு கிதாப், இப்படி கொள்கை விளக்கங்களை கூறுகின்ற கிதாபுகளிலே முதலாவதாகவே ஒரு வசனத்தை எழுதிடுவாங்க. யஜிபு அலா குல்லி முகல்லபின் அன் யஅரிஃப
ما يجب لمولانا عز وجل وما يجوز له وما يستحيل عليه. இந்த பாட்டுக்கு போடுற சொல்லிக்கலையேனா மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன சொல்றாள் தாய்? ஆராரோ அறிவரோ இவர் ஆறாள் கேட்கிறாள். அவளுக்குற புள்ளதான் ஞானத்தை ஊட்டுறதுக்காக அப்படி ஒரு கேள்வியை கேட்காள். ஆராரோ அறிவரோ ஆறு இவரு மடியில் இருக்கிறாள் ஆறு என்று கேட்காள். இது அறிகிற என்றா இவர் யாருங்கிறத அறிகிறதா இருந்தா சில படிகளை கடக்கணும். கீழ்ப்படியில நின்று ஒன்று மாடியில என்று பார்க்க முடியாது. 10 படி ஏறித்தான் மாடிக்கு போகணும்னா 10 படியும் ஏறி மாடிக்கு போனால்தான் மாடியில் உள்ளதை எங்களால் அறிய முடியும். அதே போல மடியில் இருக்கின்ற குழந்தையை யாரென்று விளங்கிக் கொள்வதாயிருந்தா பல படிகள் தாண்ட வேண்டும். அந்த படிகளை சொல்றான் அந்த பொம்பளை தாய் சொல்றாள். ஆராரோ அறிவரோ 6 மஞ்சிக்கப்பாலே 6 மஞ்சிக்கப்பாலே 6ம் 5ம் அதுக்கப்பாலே அந்த என்ன 11 கப்பால 11 லோங்ஸுக்கு தானே 11ங்கிற லோங்ஸை போட்டா 11 மாயில் அருகி அந்த 11 இல்லை. இது ஈமானுடைய பருள்கள் எத்தனை? 6. சொல்லுங்க பாப்பம். ஈமானுடைய பருள்கள் 6ஐயும் சொல்லுங்க பாப்பம். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى. இந்த 6 விஷயங்களையும் நம்புறது ஈமான் கொள்றது ஈமானுடைய பருள். இஸ்லாத்தினுடைய பருள்கள் எத்தனை? 5. என்னென்ன? கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். அதுல 6 இதுல 5. 6 5ம் 11. அதை அவள் சொல்கிறாள். இந்த மடியில் இருக்கின்ற குழந்தை யாரென்று புரிவதாக இருந்தா கீழ்ப்படியில் நின்று புரிய முடியாது. மேல போகணும். எத்தனை படி போகணும்? 11 படி ஏறி போனால்தான் இந்த குழந்தை யாருங்கிறது புரியும். 11 படி ஈமானுடைய 6 படி இஸ்லாத்தினுடைய 5 படி. இத போங்க தாண்டுங்க பார்ப்போம். நபுசுடைய 7 படிகள் அதை தாண்டினாத்தான் விஷயம் வழங்கும் நீங்க யாருங்கிறது. அதே போல இந்த 11 படியையும் தாண்டினால்தான் இந்த குழந்தை யாருங்கிறத நாங்க புரிந்து கொள்ளலாம். 6 5 கப்பாலே நீங்க 6 5 கப்பால போங்க. 11 படிகளையும் தாண்டி போங்க. போனா ஆராய்ந்து அதன் பொருளை ஆராய்ச்சி பார்த்து அதனுடைய பொருள் அறிஞ்சி ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து நித்திரை செய்திரவள். அப்ப அந்த அறிவோடு நீ நித்திர ஒன்றியண்டா உன்னுடைய நித்திர வணக்கமாகி வைத்திரும். அப்ப என்ன? ஈமானை விட்டு நாங்க தாண்டி போகணும். இஸ்லாத்துக்கு அப்பால போகணும். போனா இந்த குழந்தை யாருங்கிறது எங்களுக்கு புரியும். என்ன விளங்கும்? அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை என்ற முடிவுக்கு நாங்க என்ன செஞ்சிருவோம்? வந்துடுவோம். அப்ப மடியில் இருக்கிறாள் ஆறு? அவன்தான். எவன்? அல்லாஹ் தான் பயப்படாம சொல்றான். அதான்டா இஸ்லாம், அதுதான் குர்ஆன், அதுதான் ஹதீஸ், அதுதான் தத்துவம். அவனை தவிர ஒன்றுமில்லை. ஏன் நீங்க வேறு வேறையா பாக்குறீங்க? வேறு வேறையா பாக்குறது ஷிர்க்கு, வேறு வேறையா பாக்குறது குஃப்ரு.
அவனாக பாருங்க, பார்க்கறதையெல்லாம் அவனாக பாருங்க. இப்ப அவனைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவனாக பார்க்க அவ்வளவுதான். மனுஷன் என்று பார்க்கறீங்க, நீங்க கடலை கடல் என்று பார்க்கறீங்க, கரையை கரை என்று பார்க்கறீங்க, திரைய திரை என்று பார்க்கறீங்க. அப்படி பார்க்காதீர்கள், அவனாக பாருங்க. கல்முனையிலிருந்து ஒரு சரம் என்னிடத்தில் 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேரும் மாஸ்டர் மாறி. மௌலவி, அல்லாவுடைய காட்சி கிடைக்கணுமே, அவனை நாங்கள் காணணுமே, எப்படி காண்பது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்டாங்க. கல்முனையில சாய்ந்தபர்திலிருந்து வந்தவர்கள். அப்ப நான் சொன்னேன், நாளை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை லீவு நாள், நீங்க இங்க வாங்க, 2 பேரும் நானும் வாரம், கடற்கரைக்கு போய் நான் என்ன செய்யணும், அல்லாவை காட்டித்தாரன், அல்லாவை நீங்க பார்க்கலாம் என்று நான் சொன்னேன். போயிட்டாங்க. பிறகு வந்தாங்க, கடற்கரையை கூட்டிட்டு போனேன். போய் ஒரு சில விஷயங்களை அவர்களுக்கு சொன்னேன். சுப்ஹானல்லாஹ், இப்படியா என்று கேட்டார்கள். அந்த சொன்ன விஷயத்தை கொண்டு உங்கள்ட்ட சொல்லி காட்டுறேன். காத்தாங்குடியில ஒருவன் கல்யாணம் முடிச்சான். கல்யாணம் முடிச்சு ஒரு நைட் தான் மனைவியோட இருந்தான். ஒரு இரவு தான் தங்கினான். அதுக்கிடையில அவள் உள்ள உண்டாயிட்டாள். ஒரு இரவோட சிரிக்காதடா, நீ சின்ன பிள்ளை சிரிக்காத, பெரியாக்கள் சிரிக்கலாம். என்ன உன்னை பார்த்துட்டு இவன் ஆள் முத்தல் போல இருக்கான். ஒரு இரவோடைய உள்ள உண்டாயிட்டாள். காலத்தால விடிய அவருக்கு விசா வருது. வெளிநாட்டிலிருந்து கனடாவிலிருந்து விசா வருகிறது, கனடாவுக்கு போறது. ஒரு சில மனத்தியாலங்கள் தான் அவர் வீட்டில் தங்கின, மனைவியோடு தங்கியிருந்தார். ஒரு அண்ணா போறாரு, கனடாவுக்கு போயிட்டார். 25 வருஷங்கள் வர முடியாம அங்கேயே கிடந்தாரு. நல்லா உழைச்சாரு, பணத்தை சேர்த்தாரு. 25 வருஷத்துக்கு பிறகு காத்தாங்குடிக்கு வந்தாரு. அப்ப அவர் காத்தாங்குடியில கல்யாணம் முடிச்சு தங்கி இருந்தது 5-6 மணித்தியாலம் தான். வந்தா இப்ப நீங்க பாருங்களேன், 25 வருஷத்துக்கு பிறகு காத்தாங்குடி இப்போ வந்தானா காத்தாங்குடிய கண்டுபிடிப்பானா? வீடகிரிங்க தெரியும் அவனுக்கு, மாட மாளிகைகள் போட கோபுரங்கள் எல்லாம் எழுப்பி எந்த ரோட்டு நம்ம ரோட்டு தெரியாம போயிடும். சரி என்று காத்தாங்குடிக்கு வந்து இறங்கிட்டு பார்த்தா மெயின் ரோட்டு இருந்தது, பழைய ரோட்டு. இது என்னடா, ஈச்ச மரங்கள் ஒரு பக்கம், லைட்டுகள் ஒரு பக்கம், ஸ்பீக்கர்கள் ஒரு பக்கம், இது எங்க என்ன லண்டனா, இது லண்டன் சிட்டியா அமெரிக்கா சிட்டியான்னு அவன் யோசிக்கான். யோசிச்சுட்டே 2 ஒன்றும் படுவதில்லை. சரியா, எல்லாம் மாடி கட்டடங்களாகத்தான் இருக்கு, அடுக்கு மாடிகள். சரி, நாம் ஒரு கடைக்குள்ள போய் தேத்தண்ணி ஒண்ணு குடிச்சு ஒரு சிகரெட்டையும் பத்தினா ஒருவேளை நிதானங்கள் உண்டாகும்ட்டு இவன் ஒரு ஹோட்டலுக்குள்ள போனான். ஒருவன் சார்ந்த நல்ல உசத்தி, முழங்காலுக்கு மேல உசத்தி, கார் பாச்சான் கட்டிக்கிட்டு இருக்கான் கதிரையில. சின்ன ஒரு ஹோட்டல். இவனும் போய் பக்கத்தில் இருந்து ஹோட்டல்காரனுக்கிட்ட ஒரு டீ தாங்கன்னு கேட்டான். அவன் டீயை கொண்டே கொடுத்தான். குடிச்சிட்டு, கனடாவில இருந்து வந்தவர் அல்லவா, கனடா சிகரெட் இருந்துச்சு, அதை எடுத்து அடிக்கிறதுக்கு வாயில சிகரெட்டை வச்சுக்கிட்டு பார்த்தாரு, லைட்டில காணல. பக்கத்தில் இருந்தானே முழங்கால அந்த சாரண உஷத்தி கட்டிக்கிட்டு தாரம்பாச்சம் கட்டிக்கிட்டு இருந்தானே, இவனுக்கிட்ட பிளீஸ் லைட்டர் தாங்க. அவன் என்ன லைட்டர் இல்லாத இந்த சிகரெட்ல மூட்டு வேண்டாம். சரி, என்ன இந்த சிகரெட்டை வாங்கி இவர வாயில வச்சு சிகரெட்டை மூட்டுறான். மூட்டி இவர் பத்திட்டு உள்ள அவன் பத்திட்டு சிகரெட் முடிஞ்சு, என்ன ஒரு சிகரெட் வித்தியாசம் மாதிரி, ஸ்ரீலங்கா இல்லையா, இது கனடா சிகரெட் தெரியுமா உங்களுக்கு?
நல்லா இருக்குமா? ஓ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கொண்டு தரலாமா? ஆமா தரலாம். உடனே கொடுத்தான். ஆமம் வாங்கி அவன் நெருப்பத்தாங்களே அவர்கிட்ட நெருப்ப வாங்கி பத்தினான். பத்திக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன செய்வோம், எங்க வீடு அது என்று அறைகிறதுக்கு வெளியில வந்தான். வந்து இந்த வீடு எங்க இருக்கு ஏதோ ஒரு குறிப்பை சொல்லி கேட்கான். விவரங்கள் ஒன்றும் சொல்லலாம இப்படி ஒரு குறிப்பில் ஒரு வீடு, அந்த வீடு எங்க இருக்கீன்னு கேட்டான். நீ இதால போங்க ஒரு ரோட் ஒன்று வரும், அதால மாறி போனா ஒரு ஒழுங்கு வரும், அங்கால போனா இன்னொரு ரோட் ஒன்று வரும், அதால போனீங்க ஏதோ ஒரு பள்ளம் ஒன்று வரும், அது பக்கத்தில் ஒரு பள்ளி ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்துல அங்கே அதுக்கு அப்ப இப்படி போகணும் என்ன கண்டிப்பா போறான். கொஞ்சம் அதுக்கு தெரியும் வருவார். ஏன் 5-6 மணித்தியாலம் தானே பார்த்த பஞ்சாதி, அவ்வளவு தானே தெரியும். ரொம்ப சந்தோஷத்தோடு அவன் இருக்காள். இவரு ஊரை சுத்திக்கிட்டு ஊட்ட தேடி போய் சேர்றதுக்கு இடையில இவன் போய்த்தான் அந்த வீட்டுக்கு. ஆறு சாரண உழத்தி வச்சுக்கிட்டு இருந்தானே சிகரெட் பத்தினவன், அவன் போய்த்தான். அவன் போய் கதையில இருந்து காலுக்கு மேல ஆளை போட்டு விட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான். இவரு போய் சேர்றாரு. கண்டாவது இருந்த வந்தவர் போய் சேர்றாரு. பார்த்தாள் புரிச்சனாரு. வாங்க வாங்க அவன் சொல்றா யாருக்கிட்ட அந்த 25 வயசு இருக்கும் அவனுக்கு ஜானையெல்லாம் மடிச்சு கட்டிட்டு எழும்பி நின்று வாப்பா வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டாம். கல்யாணம் முடிச்சான்றா இவள் கற்பமான ஆள் அல்லவா, அதுல பிறந்த புள்ளா இவன். அந்த 5 மணித்தியாலத்துக்கு உள்ள வேலை விட்டு பிறந்த புள்ளா இவன். நீங்கதான் வாப்பா. ஓ நீ மகனா? தெரியாத செய்தி. மகன் ஒன்று பிறந்திருக்க தெரியும், ஆள தெரியாதா. அந்த காலங்கள்லாம் பெரிய போட்டோ வீடியோ உள்ள காலங்கள் இல்லை, அதனால தெரியாது. இப்ப என்ன நெட்ல உடனே போயிடும், உள்ள பிறந்து கத்தக்குள்ளே நெஞ்சிருது, நெட்டுக்கு போகுது. இப்போ நீங்க கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. கனடாவிலிருந்து வந்தவன் ஹோட்டல்ல சந்திச்சு சிகரெட்டு கொடுத்தவனு கொடுத்தான், அவன்கிட்ட நெருப்ப வாங்கினான். அவன் ஆறது மகன் தானே. அந்த நேரம் தகப்பன் அவனை மகன் என்று பார்த்தானா? பார்க்கல. மகன் அவனை தகப்பன் என்று பார்த்தானா? இல்லை. யாரோ ஒரு பொய்யன் அவன் பார்த்தான், யாரோ ஒரு இளவையன் 2 கோடி இவன் பார்த்தான். வீட்டை போயும் அதே நிலைமையில் இருக்கக்குள்ள பொண்டாட்டி தான் சொன்னால் பாப்பாடா என்ற உடனே அப்பாவா சாங்கனா விட்டுட்டான். இப்ப ஹோட்டல்ல இருக்கும் போது கனடாவிலிருந்து வந்தவன் கண்டதும் அவனைத்தான். வீட்டை வந்த பிறகு கண்டதும் அதே ஆளத்தான். ஆனா ஏற்கனவே கண்டு இவன் பார்க்கும் போது தன்னுடைய மகனாக பார்க்கல, அவன் தன்னுடைய தகப்பனாக பார்க்கல. வீட்டை வந்து மனைவி சொன்ன பிறகு தன்னுடைய மகனாக பார்த்தான், மகன் பாப்பாவாக பார்த்தான். மரியாதை ஏற்பட்டது. ஏற்கனவே மரியாதை நடக்கலையே. ஏன் நடக்கல மரியாதை? அறியல. அறிவில்லாத காரணத்தினால மரியாதை ஏற்படல அந்த இடத்துல. இங்க அறிந்த பிறகு மரியாதை ஏற்பட்டது. சிகரெட் பல்ல தூக்கி அறிஞ்சு போட்டான். இதே வச்சு பாருங்க நீங்க. இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிருஷ்டிகள் எல்லாம் மனிதன் எடுத்துக்கோமே, இந்த மனிதர்கள் எல்லாம் ஆடலாம் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு. அவன்தான் மனிதனுடைய சூரத்திலே தஜல்லியாகி காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறான். நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எப்படி பார்க்கல? அல்லாஹ் என்று நாங்க பார்க்கல, மனிதனாக பார்க்கிறோம், மாடாக பார்க்கிறோம்,
ஆடாக பார்க்கிறோம், ஆறாக பார்க்கிறோம், குளமாக பார்க்கிறோம், மலையாக பார்க்கிறோம், மனைவியாக பார்க்கிறோம். ஆனா ஹகீகத்தில் யாரைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ்வைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்னு சொல்லப்படாதீங்க. இது அல்லாஹ், இது அல்லாஹ், அது அல்லாஹ்னு சொல்லாதங்க. ஈமான் கொள்ளுங்க. அல்லாஹ்வை தவிர ஒண்ணுமே கிடையாது. அவன் தான் இருக்கிறான். பல உருவங்கள்ல, பல சூரத்துக்கள்ல தஜல்லி ஆயிட்டிருக்கிறான் என்று நம்புங்க. ஈமான் கொள்ளுங்க. வாயில சொல்லப்படும். சொன்னப்பட ஒரு ஆள் ஒரு காலத்தில் ஒரு ஊர்ல வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் இந்த தௌஹீதில ஊறி ஊறி கடுமையா ஊறி போயிட்டார். எந்த அளவு கண்டா ஹல்லாஜி இமாம் அனல் ஹக்கன்னு சொன்னாங்களே ஒரு சந்தர்ப்பத்தில், நான் தான் அல்லான்னு சொன்னாங்களோ ஹல்லாஜி இமாம். உடனே அவங்கள பற்றி போட்டாங்க அல்லவா. அந்த சரித்திரம் பெரிய சரித்திரம், அது சொல்ல நேரம் இல்லை. அப்ப அந்த நேரத்தில் ஹல்லாஜி இமாம் சொன்னாங்களே அனல் ஹக்கு என்று சொன்னாங்க. இப்போது இந்த எல்லாமே அவனுடைய வெளிப்பாடு அவனாக இருக்கிறதுனால நாங்க அவனாக பார்க்கணும் சொல்லப்படாம், அவனாக விளங்கிக்கொள்ளும். இந்த மனுஷன் ஞானத்தில ஊறி பணவாயி, உதாரணமாக பேசிட்டீங்க கூட யாரும் போன உடனே அந்த அல்லாஹ் வாரான் இறைவன் நெருப்படி எடுத்தான் கேட்கறதுக்கு அந்த அல்லாஹ் எடுத்தான் கேட்கிறேன். அந்த அல்லாஹ் என்ன சொல்றான்? அவரோட அங்க பேசினாங்க, அந்த அல்லாஹ் என்ன சொல்றான் என்று கேட்கிறேன். பார்த்தான்கள் இது பைத்திய கேசா போயிட்டு அடிச்சு விரைச்சு விட்டானுகள் ஆளை. அப்படி சொல்லலாமா? கண்டத்தையில அல்லாஹ் அல்லான்னு சொல்லலாமா? நம்பிக்கை அல்லாஹ்வை தவிர ஒன்றுமில்லை, அவன் தான் இப்படி எல்லாம் தஜல்லியாக இருக்கிறான் என்று நீ விளங்கிக்க, ஈமான் கொண்டுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் நமக்கும் இடையில உள்ள தொடர்பு இருக்கிறே. எப்படியான தொடர்பு? பொஞ்சாதிக்கும் நமக்கு இடையில் உள்ள தொடர்பு எப்படியான தொடர்பு? காம தொடர்பு. காமத்தை தீக்கிறதுக்கு தானே கல்யாணம் முடிச்ச. ஒரு சந்ததிகளை பெரிய இஸ்லாமிய சமூகத்தை பெருக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்ச நீங்க இல்லையே. இவருடைய தேவைக்கு கல்யாணம் முடிச்சாரு, இடையில உள்ள பிறகு அதுக்கு என்ன செய்யணும்? அதனால பொஞ்சாதிக்கும் புருஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு இரத்த உறவா காம உறவா? இரத்த உறவு சொல்லலாம்பி. இஞ்சிக்கிறோம் மன்னார்ல போய் கல்யாணம் முடிக்கான், அவளாரோ சிவனாரோ என்ன உறவு ரெண்டு பேருக்கும் இடையில? அது காம உறவு தான், இரத்த உறவு இல்லை. பிள்ளைய பெற்றுட்டீங்க, ஆணோ பொண்ணோ, அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு என்ன உறவு? இரத்த உறவு. உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் இடையில உள்ள உறவு என்ன உறவு? என்ன காம உறவா? இரத்த உறவா? லாத்தியான உறவா? லாத்தியான உறவு. இந்த லாத்தியான உறவுண்டா என்ன? அதை கொஞ்சம் விளங்கப்படுத்திதான் உங்களுக்கு விளங்கிடும். உதாரணமாக ஒன்று சொல்றோம், கொஞ்சம் எல்லாம் கேட்டு ஓடணும். அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு இரத்த உறவில்லை, காம உறவில்லை, தாத்தியான உஜூதியத்தான உறவு. அப்படி படுவாங்கரையில குயவன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? சட்டி பானை செய்யறவன். சட்டி செய்வான், பானை செய்வான், குடம் செய்வான், முட்டி செய்வான், இப்படி பல சாமான அவன் செய்வான். நீங்க ஒரு ஆள் போய் படுவாங்கரையில் அவனுக்கிட்ட ஒரு பானை தான், சோறாக்க முடிய மாதிரி பானை உண்டு தான் என்று கேட்குறீங்க. அவன் தான் செஞ்சேன், பானையை தந்தான், காசை கொடுத்தீங்க, பானையை கொண்டு விட்டு காத்தாங்குடிக்கு வந்தாச்சு. இந்த பானைக்கும் அந்த குயவனுக்கும் என்ன தொடர்பு? இப்ப சொல்லுங்க பாப்போம். அவன் படுவாங்கரையில் கிடக்கான், பானை இங்க உங்களை விட்ட கிடக்கு,
பானைக்கும் குயவனுக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் கிடையாது. அது அவனுக்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருந்துச்சு. ஜோதியத்தான தொடர்பு இல்லை, காம தொடர்பு இல்லை. ஏதோ அவனுக்கிட்ட அது கிடந்துச்சு, விற்கிற வரைக்கும் அவனுக்கிட்ட இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையான ஒரு தொடர்பு இருந்துச்சு, அவ்வளவுதான். காசை கொடுத்து அதை வாங்கிட்டு ஊட்ட வந்த பிறகு இந்த பானைக்கும் குயவனுக்கும் ஏதும் தொடர்பு இருக்கா? அவன் செத்தா பானைக்கு தெரியுமா செத்து போய்த்தான்? அல்ல பானை உடைஞ்சு அவனுக்கு தெரியுமா பானை உடைஞ்சு போய்த்தண்டு? எந்த தொடர்பும் கிடையாது. இப்படியான தொடர்பா அல்லாவுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையில உள்ள தொடர்போ இல்லை. இப்படியான தொடர்பு ஒன்று நீங்க விளங்கினால் அது பிழை. ஏன் பிழை? குயவனுக்கு படுவாங்கரையில் உள்ள குயவனுக்கு பானையை பத்தி இந்த தகவலும் தெரியாது, பானைக்கு அவனை பத்தி இந்த தகவலும் தெரியாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய படைப்பும் இருக்குமா? இருக்காது. அப்படி இருக்க முடியாது. இவருக்கு மூக்கால மூச்சு போறேன்னாலும் ஆறு அனுமதி கொடுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பினா தான் மூச்சு போகும். மூச்சை இழுக்கிறதுக்கு அவன் சக்தியை கொடுத்தா தான் இழுப்பாரு. சாப்பிட்டது செமிக்கிறதா இருந்தா அவன் இது வேணும். கையில சாப்பாட்டை எடுக்கிறதா இருந்தா அவனுடைய சக்தி வேணும். சாப்பிடுறதா இருந்தா அவனுடைய சக்தி வேணும். ஆகவே குயவனுக்கும் பானைக்கும் இடையில் உள்ள தொடர்பு போன்றது அல்ல. அல்லாவுக்கும் இந்த படைப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பு, அல்லாவுக்கும் இந்த மனிதனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. ஆனா இப்போ ஒன்று சொல்ல போறோம், அதையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே சொன்னது பானைக்கும் குயவனுக்கும் இடையில உள்ள தொடர்பை தான் நான் சொன்னேன். அது எந்த தொடர்பும் கிடையாது, புதியதான தொடர்பே கிடையாது. இப்போ ஒன்று சொல்ல போறோம், கொஞ்சம் பாருங்க. பானை செய்யற எப்படி? குயவன் பானையை செய்ய போறான். எப்படி செய்யற? மண் எடுப்பான், களிமண் இருக்குதே, களிமண்ணை எடுப்பான், தண்ணியையும் போட்டு குழப்பி கிளப்பி அதுக்கு அச்சு வச்சிருப்பான். அந்த அச்சில் அதை போட்டு அப்படி எடுத்து விட்டான்டா என்னையா பானை அப்படி தரும். சரியானே? இப்ப இந்த பானையில மண் இருக்கா இல்லையா? எந்த இடத்துல இருக்கும்? பானை முழுக்க இருக்கும், மண் பானை முழுக்க இருக்கும். இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்காது என்று சொல்லலுமா? சொல்லலாம். அப்ப பானையே மண் தான், பானையே மண் தான். பானையில மண் இருக்கு என்று சொல்றதை விட பானை மண் தான் என்று சொல்றதான் சரி. இப்ப பானைக்கும் மண்ணுக்கும் இடையிலே என்ன தொடர்பு சொல்லுங்க பாப்போம். குயவனுக்கும் பானைக்கும் இடையில் உள்ள தொடர்பு போன்றதல்ல அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு இடையில் உள்ள தொடர்பு. மண்ணுக்கும் பானைக்கும் இடையில் என்ன தொடர்பு? தாத்தியான தொடர்பு, புஜூதியான தொடர்பு. அது இல்லைன்னா இது இல்லை. மண் இல்லைன்னா பானை இல்லையே. பானை மண்ணாக, மண் தான் பானையாக வந்துச்சு. இப்ப மண்ணுக்கும் பானைக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன? அதுதான் இது, இது அதுதான், அது இதுதான் என்று சொல்லக்கூடிய தொடர்பு. அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு எப்படியான தொடர்பு? இந்த பானைக்கும் மண்ணுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு போன்றது. பானையாக இருக்கும் வரையும் மண் இருக்குமா இருக்காதா? பானையாக இருக்கும் வரைக்கும் மட்டுமண்டில்ல, பானை உடைஞ்சி ஓட்டு துண்டா கிடந்தாலும் சரிதான், அதிலேயும் மண் இருக்குமா இல்லையா? அப்ப எப்படி நீங்க விளங்கணும்? அது இல்லை என்றால் இது இல்லை, இது இல்லை என்றால் அது இல்லை என்ற அளவிலான வஜூதியத்தான ஒரு தொடர்பு தான் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. ஆகையினால நாங்க நினைச்சுக்கணும், இங்க வஹாபிகள் சொல்றது போல அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கான், அல்லாட்டி அர்ஷிக்கு மேல இருக்கான்.
எங்களுக்கு அவனுக்கு இடையில என்ன தொடர்பு பண்ணுறதுன்னா அரிசி தரிக்கான் வச்சுக்கிட்டாலும் சரிதான், அரிசிக்கு மேல் அரிக்கான் வச்சுக்கிட்டாலும் சரிதான், பூரிசில் அரிக்கான் அல்லது சுவர்க்கத்தில் அரிக்கான், எப்படி வைத்துக் கொண்டாலும் அவனுக்கு எங்களுக்கும் இடையில எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் மண் பானையாக உருவானது போல, தங்கம் மோதிரமாக உருவானது போல, பஞ்சு ஷர்ட்டாக உருவானது போல அவன் தான் இந்த இன்சானுடைய சூரத்திலே தஜல்லியாகி காட்சி அளிக்கிறான். மற்ற ஏனைய உயிரினங்கள் உயிரில்லாதவைகளுடைய உருவத்திலே சூரத்திலே தஜல்லியாகி காட்சி அளிக்கிறான் என்றா எதை கழிப்பீங்க நீங்க? கழிக்கிறாங்க எல்லாம் அவனுடைய வெளிப்பாடுகள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இப்படியெல்லாம் தஜல்லியாகி வெளியாகி இருக்கிறான் என்றா அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிருஷ்டிகளாக தஜல்லியானானே வெளியானானே அவன் என்ன மாறுபட்டு போனானா, அழிஞ்சு போனானா, விகாரப்பட்டு போனானா? இல்லை. அல்லாஹ்வுடைய லாத்துக்கு அவனுடைய வஜூதுக்கு எந்த குறையுமே ஏற்படாது. என்ன நடந்தாலும் எந்த குறையும் ஏற்படாது. அதாவது நீங்க விளங்குறேன்டா ஒரு பொது விஷயம் ஒன்று, அதை நீங்க விளங்கினா இது லேசா விளங்கும். எப்படி ஒரு வஸ்து கொண்டா ஒரு பொருள் ஏதோ ஒன்று இன்னொன்றாக அது மாறுவதாக இருந்தா 3 வழி இருக்கு. இந்த 3 வழிகளில் ஒரு வழியில் தான் அது மாறலாம், வேற வழியில மாற இயலாது. நல்லா விளங்கிங்க. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவாக, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறதா இருந்தா எத்தனை வழி இருக்கு? 3 வழி. வேற வழியில வரையலாம். ஒரு வழி அந்த பொருள் முற்றாக அழிந்து இல்லாம போய் இன்னொரு பொருளாக வாரது ஒரு வகை. உதாரணமாக மாங்கொட்டை மா மரத்தினுடைய விதை, அந்த மா விதையை எடுத்து மடு ஒன்று தோண்டி போட்டு பூமிக்குள்ள போட்டு மூடிட்டேன். நாங்கிட்ட எங்களோட நோக்கம் என்ன? மாமரம் வரணும், மாமரம் முளைக்கணும் என்றுதான் இந்த வேலையை செய்யறோம். வச்சாச்சு. ஒரு வருஷத்தால பார்த்தா மாமரம் நிச்சு. இந்த மாமரம் நிக்க இது எதுல இருந்து வந்துச்சு? அந்த விதையிலிருந்து தான் இந்த மாமரம் வந்தது. விதையிலிருந்து மாமரம் வந்துச்சு. மாமரம் வந்த பிறகு நாம விதை நாட்டினேருவா, மாங்கூட்ட போட்டேருவான்னு இங்க பின்னா பெரிய ஒரு மடு ஒன்றை வெட்டி பார்த்தா கொட்டரிக்குமா இல்லையாதா? கொட்டரிக்காது, மா விதை இருக்காது. அந்த விதை முற்றாக அழிஞ்சுதான் என்ன செஞ்சிச்சு? மாமரமானது. இது ஒரு வகை. இப்ப சொன்னது ஒரு வகை. எப்படி? ஒன்று முற்றாக அழிந்து இன்னொன்றாக வாரது. இதுபோல மாங்கொட்ட முற்றாக அழிந்து மாமரமாகிறது போல இன்னொன்றைக்கு ஒன்று முற்றாக அழியவில்லை, ஆனா அதுல மாற்றம் ஏற்பட்டு இன்னொன்றாக வாரது. அழியறல்ல. மாங்கொட்ட அழிஞ்சு மாமரமானது போல இல்ல, மாற்றம் ஏற்பட்டு இன்னொன்றாக வாரது. எது போல? மண் பானையாக சட்டியாக வந்தது போல. இப்ப மண் பானையாக சட்டியாக வந்துட்டவா, மண் அப்படியே அழிஞ்சா சட்டியா வந்துச்சு? மண் அழிஞ்சா எப்படி சட்டியா வார? அப்ப என்ன? மண்ணில் சில மாற்றம் ஏற்பட்டு மண் விகாரப்பட்டு மண் மாறி சட்டியானது. அப்ப மாங்கித மாங்கொட்டம் அழிந்து மாமரமானது போல அல்லாஹ்வுடைய வஜூத், அவனுடைய ذات அழிந்து இந்த பிரபஞ்சமாக வந்தது என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவனுடைய வஜூத் அழியாது. அல்லது இந்த மண்
மாற்றமடைந்து விகாரமடைந்து சக்தியானது போல அல்லாஹ்வுடைய வஜூத் மாற்றமடைந்து விகாரமடைந்து சக்தி வந்தது போல இந்த சிருஷ்டிகள் வந்தது என்று சொன்னாலும் ஏன் அவனுடைய அழியையும் மாட்டாது விகாரப்படையும் மாட்டாது. மூணாவது ஐட்டம் அது என்ன? ஒரு பொருள் அழிகிறதும் இல்லை, அந்த பொருள் மாறுபடுறதும் இல்லை, விகாரப்படுறதும் இல்லை, அப்படியே இருக்கு இன்னொரு பொருளாக வாரது. அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்திருக்கிறான். அவன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறான். சிரிச்சுகளை சிரிச்சிப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தானோ அவ்வாறுதான் சிரிச்சுகளை சிரித்த பின்னாலும் இருக்கிறான். சிரிச்சிகளாக வெளியாவதற்கு முன் அவன் எவ்வாறு இருந்தானோ அதே மாதிரி தான் சிரிச்சுகளாக வெளியான பிறகும் அவன் இருக்கிறான். அது எது போல? ஒரு உதாரணம் சொல்றான். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. மதீனா பள்ளிவாசல்ல சஹாபாக்களும் கூடி இருக்கிறாங்க. அப்போது ஒரு ஆள் வாரார். அங்க வாரார். வந்த உடனே மதீனா வாசிகள் என்றா அவங்களுக்கு தெரியும். அவர் வாரவர் மதீனா வாசியாமண்டா இருக்கிறார்களுக்கு தெரியுமா இல்லையா? ஏன் அவர்களும் மதீனா வாசிகள் தானே. ஆனா ஒரு புதிய ஆள் வாராரு. மதீனா வாசி இல்லை. சாபாக்கெல்லாம் பார்க்காங்க அவரு. அது அவர் மதீனா வாசி இல்லை. சரி, அப்போ ஒரு வெளியூர் வாசி. வெளியூர் ஆளும் வரலாம் தானே. வெளியூர் வாசி. வெளியூர் வாசி என்றா கொஞ்சம் அடையாளங்களை கண்டுபிடிக்கலாம். இவர் வெளியூர் வாசி என்று எதுல கண்டுபிடிக்கலாம்? பேச்சில கண்டுபிடிக்கலாம். சரியா சொன்னா அருகும் அப்படி ஒன்று பேச்சில கண்டுபிடிக்கலாம். கதமொழி பேச்சு போற, யாழ்ப்பாணத்து பேச்சு போற. குண்டி என்றா என்னடா குண்டி என்றா? நம்ம ஊர்ல ஒரு ஊத்து பேச்சலவா, கூடாத பேச்சலவா? அப்படி இல்லை. யாழ்ப்பாணத்துல அது சாதாரண சொல்லுதான். குண்டி அழுகலையா நீங்க? சூத்துக்கு சொல்றேன். மலம் கழிச்சிட்டு வந்தா என்ன செய்யணும்? கழுவணும். மூத்தை ஆளுகிற என்னத்தை கழுவுற? மலம் கழிச்சிட்டு வந்து என்னத்தடா கழுவணும்? சுத்தத்தான கழுவுற. அப்ப என்ன கேட்பாங்க? இந்த ஐயா வீட்டு உமாவும் பாப்பாவும் பிள்ளைகிட்ட கேட்பாங்க, குண்டி அழிட்டியாமன இந்த ஆக்கள் சொல்றேன். இல்லவாடா, குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குண்டியால் ஆவரிக்கலாமான்னு கேட்கிறேன்லவா? குண்டி என்ன சூத்துக்கு தான் சொல்றேன். நம்ம ஊர்ல அது வேற ஒரு கருத்துக்கு சொல்றோம். அது ஒரு ஒரு பேச்சு மறு ஊருக்கு ஏச்சு, ஒரு ஒரு பேச்சு மறு ஊருக்கு ஏச்சு. அப்ப இதே மாதிரி என்ன சொன்னா வெளியூர் வாசி என்றா இந்த பையன் சொன்னது போல பேச்சில வழங்கலாம். நாங்க போகணும், வரணும், ஜாமான் செய்யணும், கொடுக்கணும், ஜாமான் செய்யணும், அங்க நிக்கணும், ஜாமான் செய்யணும். எந்த ஒரு பேச்சு சொல்லுங்க பாப்போம். இங்க அக்கரைப்பத்து இல்ல, இங்கிருந்து போங்க. கல்முனை, சாய்ந்தமரதி, சம்மாந்துறை, அக்கரைப்பத்து, அட்டாளச்சேன, பொத்திவில் எல்லாம் ஜாமான் செய்யற ஊர்லாம். போகணும், வரணும், ஜாமான் செய்யணும். அது என்ன ஜாமான் செய்யற? அது சும்மா அது கதை. அது பேச்சோட வார ஓடுது. நாங்க அப்படி சொல்றல. போகணும், வரணும், படுக்கணும், கிடுக்கணும், குடிக்கணும், கிடிக்கணும், இப்படிதான் நாங்க சொல்றோம். அப்ப ஒரு ஊரு பேச்சு மறு ஊருக்கு ஏச்சின்னு சொல்ற மாதிரி பேச்ச வச்சும் முடிக்கலாம். ஓ, இவர் வெளியூராள், எந்த ஊராள்னு முடிச்சுக்கலாம். வெளியூராள் தான். அது அச்சால ஜீனாளா, புத்திவில்லாளா எங்கிறதையும் முடிச்சுக்கலாம். உன் பேரேத்தியன் உன்னிட்ட நான் கேட்கேன். பேரேத்தியன் என்னடா? பேரேத்தியன் என்ன சொல்றியா? பேர் என்ன கேட்கிறேன். பேரேத்தியன் எங்க பாருங்க. காரிக்கு போய் கண்ணிங்க உங்கள்கிட்ட கேட்பான்கள். பேரேத்தியன் கேட்பாங்க. பேர் என்ன என்று கேட்கறதுக்கு பேரேத்தியன் என்று கேட்கிற. அதே மாதிரி ஒரு வெளியூராகண்டா அவருடைய பேச்சிலிருந்து நாங்க என்ன செய்யலாம்? இவர் வெளியூராக நுழைக்கலாம். இன்னொன்றுல விளங்கலாம். வெளியிலிருந்து அவர் வருகிறாருங்கிறத இன்னொன்றை வைத்து வழங்கிக் கொள்ளலாம். இதை
உடை நடை உடை எப்படி இருந்தாலும் இந்த பக்கத்தில் இருக்கிற கல்முனையிலிருந்து வார என்றாலும் சரிதான் கொஞ்சம் உடுப்பு கசங்கிரிக்கும் என்ன சின்ன சின்ன ஊத்திகள் பட்ட மாயிட்டீங்கமா இல்லையா அந்த வந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தார். அந்த மனுஷன் மதீனா வாசியும் இல்லை, ஊட்ட கொஞ்சம் இல்லை, அப்பா கோயிட்டு இருந்து கொடுத்துக்கிட்டு வர மாதிரி கசங்க இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தூசியும் இல்லை, நீ தரி. அப்ப என்ன அதிசயமா இல்லையா? வெளியூர் வாசி என்று நினைச்சா உண்டோ பேச்சில வழங்கும், அப்படியும் இல்லை. உடுப்புகள்ல ஏதும் குறையாண்டு பார்த்தா அதுவும் இல்லை. அப்ப அவர் என்னது? அப்ப இருந்த ஆக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறாள். வெளியூர் வாசி என்று சொல்லிக்கீங்க எழுதில்லை, இந்த மதீனா வாசி என்று நாங்க சொல்லிங்கதா, மதீனாவிலே இவரை நாம காணையும் இல்லை, ஆரப்பை வரு என்று இருந்த சஹாபாக்கிற மனசுல ஓடு. கேட்டுக்கல்ல ரசூலுல்லாஹ்கிட்ட திடீரென்று கேட்க மாட்டாங்க, இதையும் கேட்டுக்கல்ல. வந்தவர் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய முழங்காலோட சேர்த்து தண்ட முழங்காலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. இருந்து முஹம்மத் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கல அவர், யா முஹம்மத் அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான பத்தி சொல்லுங்க என்று கேட்டார் வந்தவர். அப்ப ரசூலுல்லாஹ் ஈமான பத்தி சொன்னாங்க. இந்த 6 வரவு சொன்னனே 6ஐயும் சொன்னாங்க. சரி சரியாத்தான் சொல்லிட்டீங்க என்றார். சரியாத்தான் சொல்லிட்டீங்க என்று கேட்க சொல்றேன் அவருக்கு ஏற்கனவே அவருக்கு தெரியும். என்ன தெரியாத ஆள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நீங்க சரியாத்தான் சொல்லிட்டீங்க எப்படி சொல்லுவாரு? தெரியாதா? அவர் தெரிஞ்சிருக்க அவருக்கு ஏற்கனவே. 2வது அக்பர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க. அப்புறம் சொல்ல இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் சொன்னாங்க. சதகுத்த சரியாத்தான் சொன்னீங்க நீங்க, அதுக்கும் சொல்ற மற இப்படி பல கேள்விகள் கேட்காது. உண்டா சொல்ல நேரம் இல்லை. கேட்டு முடிஞ்ச உடனே நான் போயிட்டு வரணுன்னு ஒளிஞ்சிட்டு போறேன். மனிதன் தான் போறேன். போன அவர் மறைஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் சஹாபா கிட்ட கேட்காங்க, மணி சாயில் கேள்வி கேட்டால் ஆரென்று உங்களுக்கு தெரியுமாண்டு. அல்லாஹு ரசூலுஹு அலம், எங்களுக்கு தெரியா நாயகமே, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாருண்டு. ஹாதா ஜிப்ரீல் அத்தாக்கும் அல்லிமக்கும் உமூர தீனிக்கும், உங்களோட மார்க்க விஷயங்களை உங்களுக்கு படிச்சு தர அவர் வந்தாருங்க. ஏதோ அவர் கேள்வி கேட்டு அவரு கற்றுக்கொள்ற பாணியில உங்களுக்கு படிச்சு தரதான் அவர் இங்க வந்தாரு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன விளங்குது எங்களுக்கு? வந்தவர் ஜிப்ரீல், ஒரு மலக்குங்கிறது விளங்குதா இல்லையா? விளங்கு. மலக்கு என்னத்தால படைக்கப்பட்டவர்? ஒளியினால படைக்கப்பட்டவர். எப்படி வந்தாங்க? மனுஷனால வந்த மனுஷன் என்னத்தால படைக்கப்பட்டவன்? மண்ணால படைக்கப்பட்டவன், ஒளியால படைக்கப்பட்டவன் இல்ல மனுஷன். அப்புறம் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்தவரு ஒளியால படைக்கப்பட்டால், அதுலயும் ஜிப்ரீல். ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சிருக்கான்னு தெரியுமா? இந்த பண்ணாத்தி பூச்சிருக்கே, பண்ணாத்தி பூச்சில நடுவதான் அதுல உடல் இருக்கும். பண்ணாத்தி பூச்சிற உடல் நடுவதான் உடல் இருக்கும், புழுமாய் இருக்கும், இறகுதான் இருக்கும், இறக்கதான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஜிப்ரீல் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். நடுவர் ஒன்றியும் இறக்கைய படைச்சிருக்கான். எப்படி இறகு தெரியுமா? இறகு ஒரு இறகை இப்படி பிரிச்சு விட்டாரண்டா வானம் அவ்வளவு உலகத்தை எல்லாத்தையும் அடைச்சிருப்பாங்க. இஞ்சல இறகை பிரிச்சு விட்டாரண்டா இஞ்சலை எல்லாத்தையும் அடைச்சு போகுமா? அப்படியான பயங்கரமான வலுப்பம் உள்ள இறக்கை. உங்களுக்கு தெரியுமா? ஜோர்தான்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் டெட் சி சொல்லுவாங்க. டெட் சி, செத்த கடல் அதுக்கு சொல்றோம். ஜோர்தான்ல இருக்கி. அவடத்து போய் நின்று பாத்தீங்கன்னா பலஸ்தீன் மலை தெரியும். நான் போனேன், போய் அவர்கிட்ட நின்றேன். டெக்சிக்காரன் என்ன கூப்பிட்டான், இங்க வா, என்ன செய்ய போற அவட தண்டுகிட்டேன்னு கேட்டான். நான் கொஞ்சம் இந்த தண்ணி எடுத்து வாய்க்குள்ள எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஒருத்த சுணங்கப்படாதா, நீ நினைக்கிற போல இல்லை விஷயம், ஒருத்த சுணங்கப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, அந்த இடத்துக்கு போனீங்க அவசரம் வேலையை முடிச்சுட்டு ஆக்கள் பாடிடுங்கன்னு சொல்றீங்க.
என்ன நடந்த என்று கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஓடற போட்டானா, அந்த ஊரை மேல தூக்கிட்டு போ, ஆகாயத்தில் வச்சு இப்படி கவுட்டு விடுறா, கீழே வரக்கூடிய மாதிரி கவுட்டு விடுவோன்னு சொன்னானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு இறகுல தூக்கிட்டு போனாராம் அந்த ஊரை. ஜோர்தான்ல ஒரு பகுதி அது. அதுக்கு ஒரு இறகுல தூக்கிட்டு போய் ஆகாயத்தில் வச்சு கவுட்டு விட்டாரு. இங்க வந்து விழுந்த உடனே எல்லாம் அழிஞ்சு தண்ணீரா போயிட்டு கடலா போயிட்டு. அதனால்தான் தட்சி செத்த கடல். செத்த கடல் என்றால் அதுல உயிரினம் இல்லை. நம்ம கடல்ல எவ்வளவு ஜாதி மீன்கள் இருக்கு, வேற ஒரு கடல்ல உலகத்தில் மீன் இருக்கு. அந்த கடல்ல மட்டும் மீன் அண்டு இல்ல, புழுவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, உயிரினம் எதுவும் கிடையாத ஒரு கடல். அதனால டட்சி செத்த கடல் என்றதுக்கு பேர் வந்துச்சு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுடைய இறக்கையை பத்தி உங்களுக்கு விளங்குதலா? இப்ப எப்படியான பயங்கரமான இறக்கையா இருக்குமண்டுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் எந்த உருவத்தில் வந்தாரு? மனிதன் உருவத்தில் வந்த அவருடைய உருவம் எங்க போச்சு? வலுப்பமான 2 இறக்கைகளுடைய அந்த உருவம் அல்லாஹ் படைச்ச அந்த ராத்து எங்க போச்சு? அது அழியல்ல, அது மாறுபடல்ல, அது விகாரப்படல்ல, அது அவ்வாறே இருக்கத்தான் மனித உருவத்திலே அவர் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்தார். அல்லாஹ்வுடைய படைப்பாகிய ஜிப்ரீலுக்கு இப்படி ஒரு வல்லமை இருக்கும் என்றா, வஜூது அழியாம மாறுபடாம சிரித்தியாக வெளியாவதற்கு அல்லாஹ்வுக்கு வல்லமை இல்லா போகுமா? வல்லமை ஒன்று. இதையே நீங்க உதாரணத்தை எடுத்துங்க. இன்னொரு உதாரணம் லேசா முடிச்சுக்கிறேன். நாங்க படுக்கும் போது கனவு காண்றோம். எதை கனவு காணணும்? குழும்ப பார்ப்போம். பண்டார் நாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தை பார்ப்போம், சவுதி அரேபியாவை பார்ப்போம், மக்காவை பார்ப்போம், மதீனாவை பார்ப்போம், அமெரிக்காவை பார்ப்போம், பெரிய மலைகளை பார்ப்போம், பெரிய பெரிய பாம்புகளை பார்ப்போம். இதெல்லாம் தெரியுது கனவுல. இந்த காட்சியெல்லாம் படம் தெரியுது. இந்த படம் எல்லாம் எதிலிருந்து வெளியாகிற படம்? எங்கிருந்து வர படம்? கல்பு. கல்விலிருந்து வார படங்கள் தான் இதெல்லாம். கனவுல தோன்றும் காட்சிகள் யாவும் உங்களுடைய கல்வியினுடைய வெளிப்பாடுகள். அப்ப இந்த கல்வோ நித்திரையில பாம்பாக, கடலாக, மலையாக, அலையாக, மற்ற வஸ்துவாக வெளியான காரணத்தினால இந்த கல்வி என்ன அழிஞ்சா போச்சு? அல்ல விகாரப்பட்டு மாறுபட்டா போச்சு? இல்லை, அது அப்படியே இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வெளிப்படுத்தி விடுகிறான். இதே போல சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியெல்லாம் வெளியானத்தினால நீங்க நிச்சயிக்கப்படா அவன் ராத்து அழிஞ்சு போயிட்டு, அல்லது அவனுடைய ராத்து மாறுபட்டு போயிட்டு விகாரப்பட்டு போயிட்டு நினைச்சுக்கப்படா. அப்படி நினைச்சால் குபரா போயிட்டனும், அவன் ராத்துக்கு எந்த குறையும் ஏற்படாது. எப்படி வெளியானாலும் புவல் ஆன கமாக்கான, அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறுதான் இப்பவும் இருக்கிறான். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்க விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வை தவிர ஒன்றுமில்லை. இதுதான் கலிமாவுடைய சரியான அர்த்தம். அல்லாஹ் தவிர ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுக்கு வேறான எதுவும் கிடையாது. இதுதான் ஹக்கு, இதுதான் சத்தியம். எத்தனை சத்தியம் வேணும் என்றாலும், கோடிக்கணக்கில் சத்தியம் வேணும் என்றாலும் நாங்க வண்ணி தருவோம். ஆகவே இந்த அல்மை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக சின்ன சின்ன விஷயம் 2. ஒன்று, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்னு தைமியா இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய ஒரு பெரிய அறிஞன், நல்ல மனுஷன். அவருடைய புத்தியை விட அவருடைய அறிவு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு ஆள் தான் இப்னு தைமியா. ஆனால் அவர் வழிகேட்டில் இருந்திருக்கிறார். சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு முரணான கொள்கை உடையவராக இருந்திருக்கிறார். வஹாபிசத்துக்கு வித்திட்டவராக அவர் இருந்திருக்கிறார்.
அவருக்கு பிறகு வந்தால்தான் முகமது பின் அப்துல் வஹாப். 400 வருஷத்துக்கு பிறகு வாராரு. ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு தைமியா மரணித்து எங்க மரணிச்சாரு? இப்னு தைமியா சிரியாவுல மரணிச்சாரு. சிரியாவுல எங்க மரணிச்சாரு? சிறையில மரணிச்சாரு. அவருக்கு சிரிய அரசாங்கம், அந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு. பள்ளியில பேச இயலாது, மதரசாக்கள்ல ஓதி கொடுக்கலான்னு தடை விதிச்சிருச்சு. அதனால போட்டு சிறையில போட்டு அடைஞ்சு போட்டானுங்கள் ஆள. சிறைக்குள்ளே மௌத்தானாரு இப்னு தைமியா. இவரை பத்தி ரொம்ப வழிகேடனாக இருந்திருக்கிறார். சையதுனா அலி இப்னு அபி தாலிப், சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹும், இப்படியான ஹலீஃபாக்களை எல்லாம் குறை கூறினால இருந்திருக்கிறாரு. அவருடைய கொள்கை இந்த வஹாபிசம் என்று சொல்றோம் நாங்க, இந்த கொள்கையில கொஞ்சம். அவருக்கு பிறகு வந்தால்தான் முகமது பின் அப்துல் வஹாப்ங்கிறாள். அவரை விட 100 படி மேல நின்று வஹாபிசத்தை பரப்பினாள். அப்ப இவட இந்த கொள்கையெல்லாம் கிதாபுகள்ல எழுதப்பட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிதாபுகள் உலகம் எல்லாம் பரவி போச்சு. இவங்க அவங்களோட காலத்தில் சில ஆக்கள் பேசின, அவங்களுக்கு பின்னால வந்தவங்களும் பேசின சீடிகள் ரெக்கார்டுகள் எல்லாம் எக்கச்சக்கமாயிருந்துச்சு. இப்ப சென்றர்கள் அல்ல, உங்களுக்கு தெரியும், மிஸ்ரண்டா தெரியும் உங்களுக்கு, காஹிரா கைரோவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த அஸ்ஹர் பல்கலைக்கழகம். ஷாரிமாம் கூட போயிருக்காங்க. அப்படியான அந்த காலத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. 5-10 பிள்ளைகள் இல்லை, 25 பிள்ளைகள் இல்லை, லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. போயிட்டு கலாநிதி பட்டம், டாக்டர் பட்டம், அந்த பட்டம் இந்த பட்டம் எல்லாம் அங்க கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனையோட கைரோ அரசாங்கம் மத விவகாரத்துக்குள்ள அமைச்சு இப்ப இப்னு தைமியாவுடைய கிதாபுக்கெல்லாம் தடை விதிச்சுட்டாங்க. இருக்கா எங்கேயும் அந்த நாட்டில் எந்த ஒரு லைப்ரரியிலையும், எந்த ஒரு பள்ளிவாசலையும், எந்த ஒரு வீட்டிலையும் இப்னு தைமியாவுடைய கிதாப் இருக்க கூடாது. முகமது பின் அப்துல் வஹாப் அவருக்கு பின்னால வந்த வஹாபிகளின் தலைவண்ட கிதாப் விரிக்கப்படாது. இப்னு மாஸ் என்ற ஆள் வந்தாரு, அவருடைய கிதாப் விரிக்கப்படாது. உசைமி என்ற ஆள் வந்தாரு, அவருடைய கிதாப் விரிக்கப்படாது. ஷீடிகளும் விரிக்கக்கூடாது. எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சென்ற கிழமை மட்டும் 7000 கிதாபுகள் எடுத்திருக்காங்க. அரசாங்கம் 10 கொடுத்துட்டு வஹாபிகள் கெட்டவர்கள், வழிகேடர்கள், அவர்களுடைய வழியில போக ஆனாது என்று உலக மக்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்குது அந்த பல்கலைக்கழகம். என்ன செய்கிற வாதிகள் தான் செய்கின்ற இருந்தார்கள். இப்ப கை சேதம், அப்சோஸ் அப்சோஸ், கை சேதமே கை சேதம். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்னு தைமியா பத்தி பேசுறதுக்கு நான் சில குறிப்புகள் கொண்டு வந்து நேரம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பிஜே அப்படின்னு ஊர் தெரியுமா உங்களுக்கு? சரியா? நாங்க அவரை டிவி தாங்கன்றீங்க, நேரில் காணல. ஆனா அவர வீட்டுக்கு முன்னால நடந்து போயிருக்க. அதுல ஒரு தொண்டி, அந்த தொண்டியில ஒரு சியாரம் ஒன்று இருக்கு, பெரிய சியாரம். அந்த சியாரத்துக்கு நான் போனேன். அப்ப ஒரு மோயினார் நின்றாரு. ஒரு வெள்ளிக்கிழமை நான் போன நேரம் அவர் பாயெல்லாம் போட்டு நின்றாரு ஜும்மாவுக்கா வண்டி. அவர்கிட்ட கேட்டேன், இந்த தொண்டிலான பிஜே என்ற ஒரு ஆள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், எங்க இருக்காரு அவர் கேட்டேன். இந்த அடி கூடும், பள்ளிக்கு முன்னுதான் கூடுங்கி ஆளை காணல. நான் அந்த ரோட்டால போனேன். அந்த பிஜே இந்த எவ்வளவு காலமாக யாருவா மார்க்கத்திலே இல்லாத அத்தனையும் அவரு கட்சித்தான் இருக்காரு, கொட்டித்தான் இருக்காரு. இந்த அளவு கொட்டினாரு, உலகத்தில் எவருமே சொல்லாத ஒரு செய்தியையும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பன்றியினுடைய இறைச்சித்தான் சிங்கப்பட குடல் திங்கலாம், ஈரல் திங்கலாம், மூளை திங்கலாம், காலில் சூப்பு போட்டு குடிக்கலாம். இது யாரு நம்புவானா? இது ஏற்றுக்கொள்வானா? உலகமே ஏற்றுக்கொள்ளாது. சரியா? அப்படியான ஆள். பிறகு ஹைவோடு இருக்கக்கூடிய, மாதத்தீட்டோடு இருக்கக்கூடிய பெண் குர்ஆன் ஓதலாம் என்றாரு.
குர்ஆனை தொடலாம் என்றாரு. ஒவ்வொல்லாமலும் குர்ஆனை தொடலாம் என்றாரு. ஒவ்வொரு வருஷமும் ஜகாத்து கொடுக்க தேவையில்லை, ஒத்தன் தண்ட வாழ்க்கையில ஒரு தரம் ஜகாத்து கொடுத்தா போதும் என்று சொன்னாரு. இப்படி எந்த வாப்பா அந்த சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்தா 7000க்கு மேல அவ்வளவு இஸ்லாத்துக்கு விரோதமான செய்தி. இவ்வளவு காலமும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பேசி பேசி தான் கிடந்தார் அவர். அங்குள்ள உலமாக்களும் பொறுத்து 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 இனி பொறுக்க முடியாண்ட ஒரு நிலம் அந்த ஆக்களுக்கு வந்தவுடனே 7 பேர் 8 பேர் சேர்ந்து ஒரு ஜமாஅத்துல் உலமா என்ற ஒரு கூட்டம் அங்க இருக்கு. அவங்க 8 பேர் ஆக்களை தெரிவு செய்து நீங்க இந்த பிஜேக்கு ஒரு 10 ஒன்று கொடுக்கணும் சொல்லிட்டாங்க. இது நெட்ல வந்த செய்தி, நீங்க வேணும்னா நெட்ல பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். நாங்க நோட்ஸாவும் அடிச்சு கொடுத்துருக்கலாம். இதுல 8 பேர்ல எந்த கூட்டாளி மாதிரி 2 பேர் இருக்காங்க அந்த 10 கொடுத்தாக்கள். ஒன்று இங்க வந்தார், நம்முடைய சின்ன ஜமாத் மாநாட்டுக்கு வந்த அப்துல்லா ஜமாலி, மௌலவி அப்துல் உலமா ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ ஒரு ஆளு, மௌலவி அன்வர் பாதுஷா PhD ஒரு ஆளு, மௌலவி சைபுத்தீன் ரசாதி பெங்களூர் அவர், இவர் எனக்கு தெரியுமா, நான் என்னோட கூட்டாளி இவர். மௌலவி ஹாஜா மொயினுத்தீன் பாக்கவி மேலப்பாளையம், இவர் என்ற கூட்டாளி இங்க வந்தவர் பேசுறதுக்கு. மௌலவி சதீதுத்தீன் பாக்கவி எம்ஏ சென்னை, இவரை எனக்கு தெரியாது. மௌலவி அப்துல் அசீஸ் பாக்கவி எம்ஏ PhD கோயமுத்தூர், அவரையும் தெரியாது. மௌலவி நூடூர் இஸ்மாயில் பாக்கவி, இவரை எனக்கு தெரியும். மௌலவி ஹமித் பக்ரி மன்பாகி காயல்பட்டணும். இந்த 8 பேரும் சேர்ந்தான் 10 ஒன்றை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த ஹாமித் பக்ரிங்கிறவர் அந்த டீச்சரை போக்கெட்டுக்குள்ளே இருந்தார். கோவை ஐயுடைய போக்கெட்டுக்குள்ளே இருந்தார் தான். இவர் சின்ன மாத்துக்கு மாறிட்டார் என்றார். மாறி அவர் இப்ப இவர்களுக்கு 10 கொடுத்திருக்காரு. காவி 2 இந்த அறிக்கை 10. சகோதரர்களை நீங்க நல்லா உணவு கொள்ள வேண்டும். இந்த வஹாபிசம் இருக்க அது சும்மா வேலை இல்லை, காவிரி அளவில் கொண்டு போய் முடிக்கும் அது விஷயம். ஆகவே நீங்க யாரும் இந்த வஹாபிசத்தின் பக்கம் திரும்பியும் கூட பார்க்காதாங்க. அது மார்க்கம் லேசான மார்க்கம் என்று நிறைய போய் சேர்றாங்க போல இருக்கு. 23 ரக்காத்தெல்லாம் தொழுதுட்டு கிடக்க தேவையில்லையே. 8 ரக்காத்தோட விஷயம் முடிஞ்சு 10 நிமிஷத்துக்குள்ள பள்ளியை பூட்டி போட்டு ஊட்ட வீட்டுலாம். இது பொம்பளை எழுக்கும் வசதி, ஆம்பளை எழுக்கும் வசதி. அதனால பொம்பளை எழுங்கிட்டு போடுறாங்க நிறைய பேர். இந்த இலங்கையில காத்தாங்குடியில பெண்கள் வஹாபிகள் பெருகின மாதிரி இலங்கையில எந்த ஊரிலையும் பெருகல், அவ்வளவு பெருக்கம். எனவே நீங்க இந்த இதுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் இதோட விளக்கங்கள்லாம் நிறைய இலவையில நாங்க சொல்றோம். இந்த இனி நோம்புல இருந்தானே பகல் நேரம், அதனால மீண்டும் பேச விரும்பல. அடுத்தபடியாக உள்ள சகோதரர்களே, நமது தௌஹீத்வாதிகளில் ஒருவர், ஆரம்ப கால தௌஹீத்வாதி, மார்க்க பிரச்சனை 79ஆம் ஆண்டு ஏற்பட்ட காலத்திலிருந்து அவர் நம்மளோட இருக்கிறார். நம்ம பள்ளிக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அவருடைய பேரு, அதாவது அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அவருடைய பேரு சுபைதி. முதியோர் இல்ல வீதி மஞ்சள் தொடுவா அவருடைய பேர். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அவருடைய பேரு அப்துல்லா, 23 வயசு. அவருக்கு காலில் கேன்சர் பாட்டெல்லாம் இருக்கிறாரு. அப்ப டாக்டர்கிட்ட காட்டின வகையில அவன் பிரைவேட்ல ஆபரேஷன் பண்றதுக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான் டாக்டர். ஏனென்றா அது 10 மணித்தியாலும் எடுக்குமா அந்த ஆபரேஷனுக்கு. அதனால அப்படி கேட்டான். இவங்கள்ட்ட வசதி இல்லை. அவர் ஒரு தச்சன், ஒரு ஓடாய் தொழில் செஞ்சால் இப்ப அவரால் அதையும் செய்யலாம் உட்கரிக்கிறாரு. அப்ப இவங்க குறைச்சி 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 இப்ப 17 லட்சம் ரூபாயில வந்து நிக்கி அவசரமா என்ன செய்யணுமா, ஆபரேஷன் பண்ணணுமா. அவர் நம்ம தௌஹீத்வாதி, எல்லா நிகழ்ச்சிக்கும் இங்க வருவார். ஆகவே அவருக்கு மத்தாக்கள் உதவி செய்ய மாட்டாங்க, நாங்க தான் செய்ய வேண்டியிருக்கு. எனவே அவர் இப்போது இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கிற நம்மளோட பேரவை ஆபீஸில் இருப்பாரு. அது நின்று இயலாத ஆளுக்கு அவருக்கும் ஒரு ஆபரேஷன் செஞ்சாச்சு. நீங்க பள்ளிவாசலுக்கு வர நேரம் பணம் கொண்டு விட்டு அதிகமான ஆக்கள் வாரல்ல, சில ஆக்கள் பக்கத்தில் இருக்கும்.
அப்படி பக்கத்தில் இருக்கிறார்கள். அவரை சந்திச்சு அவருடைய கையில் உங்களால் முடிஞ்ச ஹதியாவை அவருடைய மகனுடைய நல்வாழ்வுக்காக வழங்குங்க. இப்போ பணம் கொண்டு வராதாக்கள் நாளைக்கோ நாளை அன்னைக்கோ அல்லது நாளைக்கு இடையிலையோ நீங்க பேரவ ஆபீஸில் பதுல் ஜமான் மௌலவி இருப்பார், சுபியான் மௌலவி, அவருடைய கையில கொண்டு போய் கொடுங்க, இன்னாருக்கு கொடுத்துருங்க என்று அவர் அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து அவரிடத்தில் ஒப்படைப்பார். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த உதவிகளை செய்யுமாறு நான் கேட்டு முறை பெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இரவுகளில் வந்தீங்க என்றால் இந்த பயான்கள் நிறைய நடைபெறும், பல விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக்.